தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கிய நடிகர்களில் ஒருத்தர் தான் ரவி மோகன். ஜெயம் ரவி அப்படின்ட்டு மக்களால் அறியப்பட்ட இவர் கடந்த ஆண்டு தனது மனைவி ஆர்த்தியை விட்டு விலகிய பின்னர் ரவி மோகன் அப்படின்ட்டு பெயரை மாற்றி வச்சு கொண்டாரு. இவர் நடிப்பில் அடுத்து கராத்தே பாபு, ஜீன் போன்ற படங்கள் வெளியாக உள்ளது. இந்த 2 படங்கள் மீதும் ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பாக கராத்தே பாபு என்ற படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரவி மோகன் கடந்த ஆண்டு தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதா அறிவிச்சாரு. தற்போது இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள். இவங்களோட குழந்தை ஆர்த்தி ரவியுடன் இருக்காங்க. ரவி மோகன் இப்போ அவருடைய தோழியும் பாடகியுமான கெனிஷாவோட அடிக்கடி அவுட்டிங் செல்லுறது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அண்மையில் கூட இலங்கைக்கு போயிருந்தாங்க. அது தொடர்பான புகைப்படங்கள் அப்புறம் வீடியோ இணையதளத்துல வேகமா பரவுச்சு. இப்போ ரவி மோகன் தொடர்பான வேறொரு செய்தி ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவிட்டு இருக்கு. ரவி மோகனுக்கு சொந்தமான சொகுசு பங்களா சென்னை ECR சாலையில் இருக்கு. அந்த பங்களாவை வங்கி கடனில் வாங்கியிருப்பார் போல தெரிகிறது. இப்படி இருக்கும்போது கடந்த 10 மாதங்களாக அந்த பங்களாவுக்கு தவணை செலுத்தாமல் இருந்திருக்காரு. வங்கி தரப்புல இருந்து ஜப்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனால் ரவி மோகன் தரப்புல அந்த நோட்டீஸை நாங்கள் பேங்க்லேயே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளிவந்தவாறு இருக்கு. ரசிகர்களுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கு. தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் தனக்கு தான் மாதம் EMI போன்ற பல பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா கோடிகளில் சம்பளம் வாங்கும் ரவி மோகனுக்கும் EMI இருக்கே அப்படின்ட்டு கேள்விகளை எழுப்பியும் கேலி செய்தவாறும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.